எரிசக்தி மாஃபியாவின் மற்றொரு கட்டமாக நிலக்கரி மாஃபியாவும் நாட்டிலே அறியப்படுகிறது. கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்களின் நிறுவனங்களூடாக எரிபொருள் அல்லது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. நாட்டிலே நெருக்கடி காலகட்டம் நிலவிய போது, நாடு வங்குரோத்து நிலை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட இவ்வாறான இறக்குமதிகளூடாக பாரிய அளவிலே நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஒரு சிலர் லாபம் அடைந்த ஒரு வரலாறு இருக்கின்றது. தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற, அதாவது நடைமுறையில் இருக்கின்ற இந்த நிலக்கரி விநியோக விலை மனு தொடர்பாகவும் அதிகளவிலே அண்மை காலமாக பேசப்படுகிறது. தரமற்ற நிலக்கரிகள் கொண்டு வரப்பட்டு மின் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டுக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் கூறி வருகின்றார்கள். அங்கே நிலக்கரிகள் ஏற்றப்படுகின்ற போது துறைமுகத்திலே பெறப்படுகின்ற அதன் தர அறிக்கை, அதாவது அங்கே உரிய தரம் இருப்பதாக கூறப்பட்டு இங்கே வந்து இறங்கியவுடன் அதன் தரம் குறைவடைந்திருப்பதாகவெல்லாம் கூறப்படுகிறது. உண்மையிலே இந்த நிலக்கரி விலை மனு நடைமுறையின் போது ஏதாவது ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதா? இதன் தரம் சரியாக இருக்கின்றதா? இதை பயன்படுத்துவதால் ஏதேனும் பாதிப்புகள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா? இது தொடர்பாக ஆராய்வதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த குழுவின் அறிக்கை ஒரு மாதத்திற்குள் கிடைக்கவிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த அறிக்கை கிடைத்தவுடன் இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட இந்த விடயத்திலே என்ன நடந்திருக்கின்றது என்ற உண்மையை மக்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான தற்போதைய நிலக்கரி விநியோகத்தை ஆய்வு செய்து 1 மாதத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் பேராசிரியர் WTAS ராட்ரிகோ இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தந்த விடயதானங்களுடன் தொடர்புடைய நிபுணர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்ட நட்டத்தை கணக்கிட்டவர்கள் தாங்கள் கணக்கிட்ட முறையை இப்போது இந்த குழுவில் சமர்ப்பிக்க முடியும். அப்போது இந்த கணக்குகள் உண்மையானவையா, நட்டம் எங்கே ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பில் நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள். நிலக்கரி விலைமனு கோரல் செயற்பாட்டில் ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குழுவினர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற நிலையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. 5900 கிலோகிராம் கேலரியை விட அதிகமாக இருந்தால் மாத்திரமே அந்த நிலக்கரி கப்பல் இலங்கையினால் பொறுப்பேற்கப்படும். அந்த வகையில் தற்போது வரையில் 10 கப்பல்கள் வந்துள்ளன. அந்த 10 கப்பல்களினதும் துறைமுக அறிக்கைகள் 5900க்கும் அதிகமானதாகவே காணப்படுகின்றன. 5900க்கும் குறைவாக இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த 10 கப்பல்களுமே 5900ஐ விட அதிகமாகவே காணப்படுகின்றன. அதன் பின்னர் நிலக்கரி இலங்கையில் தரையிறக்கப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகம் மூலம் மீண்டும் ஒரு அறிக்கை பெறப்படும். அந்த அறிக்கையில் கல்லூரி பெறுமதி 5500ஐ விட குறைவாக காணப்பட்டார் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். 5900 முதல் 6150 காணப்படுமாயின் 1 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். எனவே கொள்முதல் நடைமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்துடன் முதன்முறையாக துறைமுக அறிக்கையை வழங்கும் ஆய்வகத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை இந்த ஆண்டிலேயே மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த நடைமுறையில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என நினைக்கின்றேன். தற்போது வந்துள்ள 10 கப்பல்களில் 8 கப்பல்கள் முழுமையாக தரையிறக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய கப்பலில் நிலக்கரி தரையிறக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அது இன்று இரவுக்குள் நிறைவடையும். இந்த அனைத்து கப்பல்களினதும் அறிக்கைகள் கிடைத்துள்ளனவா? 6 கப்பல்களுக்கான அறிக்கைகள் கிடைத்துள்ளன. முதலாவது நிலக்கரி கப்பல் 59,831 மெட்ரிக் டன் கொண்டது. அதன் தரம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் இல்லாமையினால் அபராதம் விதிக்கப்பட்டது. அறவிடப்பட்ட அபராத தொகை $2.07 மில்லியன். அது 5900ஐ விட குறைவாக இருந்ததினாலேயே 2 மடங்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்தடுத்த கப்பல்களுக்கு பின்வருமாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கப்பலுக்கு $4,36,001, மூன்றாவது கப்பலுக்கு $4,84,929, நான்காவது கப்பலுக்கு $3,45,652, ஐந்தாவது கப்பலுக்கு $50,192, ஆறாவது கப்பலுக்கு $5,10,678 அபராத தொகை பெறப்பட்டுள்ளது. எமது தர நிர்ணயம் 1 கிலோகிராமுக்கு 5,900, 6,150 கலோரிகளாகும். அவை பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த வரம்புக்குள் இருந்தமையினால் 1 மடங்கு அபராதம் அறவிடப்பட்டுள்ளது. இதுதான் நிலைமை. எனவே நாம் முறையான வழிமுறைகளை பின்பற்றியுள்ளோம். தற்போதைய சட்ட விதிகளுக்கு அமைய அந்த அபராதங்கள் அறவிடப்பட்டுள்ளன.
இலங்கை மின்சார சபை பாராளுமன்ற செயற்குழுவிடம் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் இதுவரை 7600 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஏற்படக்கூடிய பாதிப்பு தொடர்பிலான ஒரு மதிப்பீடு மாத்திரமே, அது உறுதிப்படுத்தப்பட்ட கணக்கு அல்ல. அதற்காகவே தற்போது ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நட்டம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அல்லது மின்பிரப்பாக்கிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது குறித்து கணக்கிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தற்போது உண்மையில் எதிர்ப்பு கூறலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 சந்தர்ப்பங்களில் தரக்குறைவானவற்றை இறக்குமதி செய்தால் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும் என நிபந்தனை இருந்தும் ஏன் 8 கப்பல்கள் வரும் வரை காத்திருந்தீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். முதலாவது கப்பலில் மாத்திரமே 5900க்கும் குறைவான தரம் பதிவாகியுள்ளது. அது மாத்திரமே அந்த நிராகரிக்கப்படும் வகைக்குள் அடங்கும். அத்தகைய 2 கப்பல்கள் வந்தால் மாத்திரமே விலைமணி குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் இதுவரையில் கிடைத்துள்ள அறிக்கைகளின் பிரகாரம் முதலாவது கப்பலுக்கு பின்னர் 2, 3, 4, 5, 6 ஆகிய எந்த கப்பல்களிலும் அப்படி நடக்கவில்லை. அவை அந்த குறிப்பிட்ட வரம்புக்குள்ளேயே காணப்படுகின்றன. 7 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டிலே நிலவிய அரசியல் கலாச்சாரம் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு நாட்டிலே இருக்கின்றது. இந்த கட்டமைப்பில் உள்ளவர்கள் அவர்களிடம் போஷிக்கப்பட்ட ஒரு குழுக்களும் அங்கங்கே இருக்கின்றன. இந்த குழுக்கள் நாட்டிலே தற்போது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது புதிதாக ஒரு விடயத்தை செய்வதற்கு முயற்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் ஆங்காங்கே சில பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்றார்கள். குறிப்பாக இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கட்டமைப்பு அதிர்விக்குள்ளாகின்றது. அவர்கள் அதனை உணர்கின்றார்கள். இதன் போது அவர்கள் இதனை எவ்வாறு தடுக்கலாம், அரசாங்கத்தின் அல்லது முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை எவ்வாறு திசை திருப்பலாம் என்ற அடிப்படையிலே சில நகர்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற போது அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஒரு ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படுவதற்கு, நாடு வங்குரோத்து நிலை அடைவதற்கு, நாடு இன்னமும் அபிவிருத்தி அடையாமல் ஒரு பாதாளத்திலே கிடப்பதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இந்த விடயங்களிலே மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக அரசாங்கத்தால் செயற்படுவதற்கான எவ்வித இயலுமையும் கிடையாது. இவ்வகையான அழுத்தங்கள் அல்லது பிரச்சனைகள் உருவாக்கப்படுவதன் காரணமாக அரசாங்கம் தமது செயற்பாடுகளில் இருந்து பின்வாங்கவோ அல்லது மந்தகதியிலே இந்த நகர்வுகளை மேற்கொள்ளவோ எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது.